சிவா மனசுல சக்தி என்ற படம்தான் நடிகை அனுயாவை ரசிகர்களுக்கு சினிமாவில் அறிமுகப்படுத்தியது. இயக்குனர் ராஜேஷ் இயக்கிய இந்த படத்தில் நடிகர் ஜீவா ஹீரோவாக நடித்திருப்பார். இதில் சந்தானம் காமெடி நின்று பேசியது. இப்போதும் இந்த படத்தில் இடம்பெற்ற தெரியலமச்சி ஒரு குவார்ட்டர் சொல்ல என்ற ஜீவாவின் வசனம் ட்ரெண்டிங்காக இருக்கிறது. ஜீவா நடித்த படங்களில் மாபெரும் ஹிட்டான சில படங்களில் இந்த படமும் முக்கியமான படமாகும். இந்த படத்தின் கதாநாயகியாக நடித்த அனுயாவும் நடிப்பும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வந்தது. இந்நிலையில் பாடகி சுசித்ரா ஒரு முறை நடிகை அனுயாவின் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டார். ஆனால் அது நான் இல்லை என்று மறுப்பு தெரிவிக்க வேண்டிய இடத்தில் இருந்த அனுயா அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. மாறாக அந்த புகைப்படங்களை கலைநயத்தோடு பாருங்கள், தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது தவறாக தான் உங்களுக்கு தெரியும் என்று பதிலளித்து விட்டார். சுசி செய்த இது பயங்கரமாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தொடர்ந்து சில படங்களில் நடித்த அனுயா பகவத் பெரிய அளவில் சினிமாவில் வரவேற்பு பெறவில்லை. விஜய் டிவியில் ஒரு முறை பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். ஒரு நேர்காணல் ஒன்றில் பேசிய அனுயா, என்னை போன்ற மார்ஃபிங் வீடியோ வெளியான போது மன அழுத்தத்தில் தவித்தேன். அந்த நேரத்தில் எப்படி அந்த பிரச்சனையை எதிர்கொண்டேன் என்றே தெரியவில்லை. தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவும் செய்தேன். ஆனால் அப்படி ஒரு எண்ணத்தில் இருந்து என்னை என் குடும்பம் காப்பாற்றியது. என் குடும்பம்தான் நான் இப்போது உயிரோடு இருக்க காரணம். என்னை பற்றி தெரியும் என்பதால் எனக்கு துணையாக இருந்தார்கள். ஆனால் மார்பிங் வீடியோவில் சிக்கும் பெண்களுக்கு எல்லாம் எப்படி குடும்பம் துணை நிற்குமா? அவர்களின் நிலை என்ன என்பது கவலை அளிக்கிறது. எத்தனை நாட்களுக்கு வீட்டுக்குள் முடங்கி கிடக்க முடியும்? அதனால் மனதை தேற்றிக்கொண்டு மீண்டும் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தேன் என்று கூறியிருக்கிறார் நடிகை அனுயா. என்னதான் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இணையத்தில் ஆபாச வீடியோ லீக் ஆன போதும் அனுயா அதை கலைநயத்தோடு பாருங்கள் என்று பேசியதை கேட்டு ரசிகர்கள் அதிர்ந்து தான் போனர் என்பது மறுப்பதற்கில்லை. நீங்கள் சொல்லுங்கள், அது உண்மையிலேயே அனுயாவாக தான் இருக்குமா, இல்லை உண்மையிலேயே மார்ஃபிங் பண்ண ஃபோட்டோவாக இருக்குமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.